ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்ம யோகம். இன்றைக்கி மார்னிங் 5 AM கிளப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கேட்டுட்டு நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க கதைக்கு போகலாம். ஒரு ஊரில் 4 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 4 பேருமே வேதங்கள், மந்திரங்கள் அது படித்தவங்க. இதில் 3 பேருக்கு நல்ல கல்வி அறிவு இருக்குது. அதில் ஒருத்தருக்கு மட்டும் அந்த அளவுக்கு கல்வி ஞானம் இல்லை. ஆனால் நல்ல கேள்வி ஞானம் இருக்குது. ஒரு முறை அவங்களோட கிராமத்தில் பஞ்சம் வந்துடுது. பஞ்சம் வந்ததும் ஊரில் இருக்கிற எல்லாரும் பிழப்பு தேடி வேறு ஊருக்கு போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த நண்பர்களும் பேசிக்கிறாங்க. அதாவது அந்த கேள்வி ஞானம் மட்டும் இருக்கிற அந்த நண்பனை விட்டுட்டு மிச்சம் 3 பேரும், அந்த நல்ல கல்வி அறிவு இருக்கிற 3 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம அவனை விட்டுட்டு போயிடலாம், அவனை வச்சு ஒரு பிரயோஜனமுமே கிடையாது, அவனுக்கு எந்த அறிவும் இல்லை, அவன் எதுவும் மந்திரமும் சொல்ல போகிறதில்ல, நம்மளுக்கு வேலைக்கும் உதவியாக இருக்க போகிறதில்ல, அவனை இங்கே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த 3 பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த 3ஆவதாக உள்ள நண்பர் சொல்கிறாரு, இல்லை அவன் வரணும், அவன் நம்மளோட ஃப்ரெண்டு, என்ன இருந்தாலும் அவனையும் நம்ம கூட்டிகிட்டு போவோம், நான் பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போது 4 பேரும் போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு சிங்கத்தோட எலும்பை பார்க்குறாங்க. உடனே ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, இது என்னதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னதும் இன்னொருத்தர் இது சிங்கத்தோட எலும்பு தான் உறுதியான்னு சொல்கிறாரு. உடனே நான் இதெல்லாம் 3ஆவதாக உள்ள அந்த நண்பர் இவரை கூப்பிட்டுட்டு வரணும்னு சொன்னார் இல்லையா, அந்த நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் மந்திரத்தை சொல்லி இதுக்கு உயிர் வர வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த முதல் 2 நண்பர்களும் சொல்கிறாங்க, ஆமாம், நாங்கள் மட்டும் குறைஞ்சவங்களா, நாங்களும் சேர்ந்து சொல்லுவோம், கண்டிப்பாக இதுக்கு உயிர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம படித்ததெல்லாம் இப்போ செயல்படுத்தி பார்க்கணும், நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த 4ஆவதாக உள்ள கேள்வி ஞானம் மட்டும் உள்ள அந்த நண்பன் சொல்கிறான், இப்படி பண்ணிங்கன்னா அது உயிரோடு நம்மளை கடிச்சிடும் இல்லையா, நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியும்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அந்த மாதிரி செஞ்சு பார்க்காதீங்க, உயிரோடு வந்ததுன்னா நம்மளை தானே கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த நண்பன் சொல்கிறான். ஆனால் இந்த மற்ற 3 பேரும் கேட்கிறதா இல்லை. அதுவும் அந்த 3ஆவது நண்பன் சொல்கிறான், நான் அவங்களாம் உன்னை கூப்பிட்டுட்டே வர வேணான்னு சொன்னாங்க, நான் தான் உன்னை கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன், நீ இப்போ எங்களையே இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறியா, எங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது, நாங்கள் அதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறதுக்கு போகிறாங்க. உடனே இந்த 4ஆவது நண்பன் குடுகுடுன்னு மேலே ஏறி மரத்தில் ஏறி உட்காந்துடுறாரு, நீங்கள் என்னென்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதுக்கடுத்து அந்த எலும்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்க அந்த மந்திரத்தை சொல்கிறாங்க. சொன்னதும் அந்த சிங்கம் உயிரோடு வந்துடுது. அவங்க 3 பேரையுமே கடித்து சாப்பிட்றது. அது மேலே இருந்து அந்த நண்பன் பார்த்துட்டு, நம்ம சொன்னதை கேட்காம இப்படி உயிரை விட்டுட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார். இந்த கதையோட முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கல்வி ஞானம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு அகம்பாவத்தோட மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்னு படிக்காதவங்களை ஒரு துச்சமாக நினச்சி அவங்க சொல்கிறத நம்ம மதிக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கேள்வி ஞானம் இருக்கும், அனுபவம் இருக்கும். அவங்க படிக்கலைன்னாலும் பெரியவங்க என்ன சொன்னாங்க, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்டு அவங்க அதை நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படி ஒருத்தர் அறிவோடு சொல்கிற ஒரு சொல்லை கண்டிப்பாக கேட்டு மதித்து நம்ம நடக்கிறதால எந்த தப்பும் இல்லை, அது நம்மளுக்கு நல்லதும் கூட. முக்கியமாக பெரியவங்க எல்லாருமே நல்ல அனுபவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறதால நம்மளுக்கு கண்டிப்பாக நஷ்டம் வரப்போகிறதில்ல. ஆனால் இந்த கதையில் சிங்கம் உயிரோடு வரும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு இந்த கருத்தை சொல்கிறதுக்காக தானே தவிர அதெல்லாம் சும்மா பேய் கதை தான். ஓகே, நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்குறேன். until then bye from கலைசெல்வி. டாடா, பை பை, see you.